அனைவருக்கும் வணக்கம். குட்டி ஸ்டோரி சேனல் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்குது. இந்த பதிவில் நாம் காண இருக்கிறது ஆடி மாதம் வரும் மகா சங்கடகர சதுர்த்தி. விரதங்களும் அதன் வழிபாட்டு முறைகளும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பார்க்கலாம். இந்த வருடம் சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வருது. சங்கடம் தீர்க்கும் விநாயகரை வணங்க ஏற்ற நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல், அதாவது துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி ஆகும். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் 4ஆம் நாள் வரும் சதுர்த்தி திதியே மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும். வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது, அதாவது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவே சங்கடகர சதுர்த்தி ஆகும். இப்போது நாம் மகா சங்கடகர சதுர்த்தியின் விரத முறைகளை பற்றி பார்க்கலாம். நமக்கு வரும் சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தர வல்லது சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். அந்த நாள் காலை உபவாசம் இருந்து மகா கணபதியை மனதில் நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். இரவு பூஜை முடிந்த பின் பிரசாதத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும். இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இறுதியாக நாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி நற்பேற்றினை நாம் பெறலாம். சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்க இருப்பவர்கள் மாசி சங்கடகர சதுர்த்தியிலிருந்து அல்லது ஆனி சங்கடகர சதுர்த்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி திதியோடு தொடங்கி ஓராண்டுகள் விதிப்படி அனுஷ்டித்து வந்தால் எல்லா துன்பங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் நீண்ட நாட்கள் தீராமல் உள்ள நோய்கள் தீரும். வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களை அனுபவித்து வந்தவர்கள் நிலையான சந்தோஷத்தை பெறலாம். அது மட்டுமல்லாமல் கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையார்ந்த செல்வம், மக்கட்பேறு என அனைத்து செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழலாம். சனி தோஷம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் சனியின் தாக்கம் குறையும். ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு அனைத்து செல்வங்களும் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.